ஸ்வீட் வடை என்னோட ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உளுந்த 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த உளுந்து ஊற வச்சது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, சுகர், அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் இந்த பதம் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட அரிசி மாவு ஒரு கப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி உளுந்து வடை போடுவோமோ அதே மாதிரியே இதையும் நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா சைடெல்லாம் வெந்திருக்கும், உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம ஹோல்ஸ் போட்டு தான் போடணும். அப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு தான் எடுக்கணும். இல்லைனா அதுவுமே உள்ளே வந்து ஒரு மாதிரி வேகாமலேயே இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லைனா கருகி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். நல்லா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் அடிக்கடி நம்ம மெதுவடை தான் செய்வோம். ஆனால் அதை விட சூப்பரான ஒரு வடைனா அது இந்த வடை தான். இது 1 2 ஒருத்தங்களுக்கு பத்தாதுங்க. 4 5 சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். ஏன்னா அந்தாண்ட போவாங்க, இந்தாண்ட போவாங்க, ஒன்று வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டும் என்னோடய பொண்ணும் நானும் அப்படி தான். கொஞ்சம் செஞ்சாலாம் பத்தாது, நிறையா செஞ்சால் தான் பத்தும். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, பொன்னிறமாக. அதை வந்து எடுத்து வச்சா சூப்பரான உளுந்து வடை ரெடி. எனக்காக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்புறம் திரும்ப இதை தான் பண்ணுவீங்க.